ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பெரிய கார்த்திகை வருதில்ல, அதுக்காக ஒரு கொஞ்சம் பெரிய கோலம் பார்ப்போமா? 13/7 எடப்புள்ளி வச்சு இந்த கோலம் போட்டிருக்கேன். சுற்றியும் பூவு தீபம் எல்லாமும் இருக்கு. வாங்க எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். பதிமூணு 7 வரைக்கும் எடப்புள்ளி வச்சுருக்கேன். நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிப்போம். இது நடுப்புள்ளி. இந்த பக்கம் 6 இந்த பக்கம் 6 விட்டுட்டு நடுவில். இப்போ இதை சின்ன சின்ன இந்த 6 புள்ளி இருக்குல்ல சுற்றியும் இதை சின்ன சின்ன இதாக போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு கீழே ஒரு புள்ளி இருக்குல்ல, இதில் இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஒரு புள்ளியில் இதில் சின்ன சின்ன கோடு போட்டிருக்கேன். அடுத்தது இதுக்கு கீழே வி மாதிரி ஒரு ஷேப்பில் 3 புள்ளி இந்த பக்கமும் இருக்குல்ல, அதை ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் 3 புள்ளி, இந்த பக்கம் இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3. இது லாஸ்ட்டு, இது 3 இது 3. இப்போ வந்து ஜாயின் பண்ணிட்டு எல்லாமே. இப்போ இதில் டைமண்ட் மாதிரி ஒரு 4 புள்ளி இருக்குல்ல, இந்த 3 புள்ளியை இதோட ஜாயின் பண்ணிக்கலாம். அதேமாரி கீழே 3 புள்ளி இருக்குல்ல, இதையும் இதோட ஜாயின் பண்ணிக்கலாம் எல்லா பக்கமும். இதை ஒரு தடவை இப்போ ஜாயின் பண்ணிக்கிறோம். இந்த புள்ளிகளையும் ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போது இங்கே 6 புள்ளி இருக்குல்ல, இந்த நடுவில் ஒரு புள்ளி, இதை சுற்றியும் 6 புள்ளி, இதை ஒரு பூ மாதிரி போட்டுக்கலாம். நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிப்போம். அதே மாதிரி எல்லா பக்கமும் நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இங்கே ஒரு பூ, இந்த சைடு ஒரு பூ, இதே மாதிரி இங்கே கடைசியில் இந்த இடத்துல ஒரு பூ, இந்த இடத்துல ஒரு பூ, சுற்றியும் 6 புள்ளியும் நடுமையத்தில் ஒரு. இப்போ இதோட ஜாயின் பண்ணிக்கலாம். ஆறு பக்கமும் 6 சின்ன சின்ன பூக்கள் போட்டிருக்கோம். நடுவில்
கொஞ்சம் கலர். இதெல்லாம் நம்மளோட கற்பனையும் நம்மளோட விருப்பம். ரங்கோலி போடும்போது எந்த கலர் பூ போடுறீங்களோ அதுக்கு தகுந்தபடி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இடையில் இந்த இது போட்டிருக்கோம்ல, ஸ்டார் மாதிரி ஒன்று போட்டிருக்கோம்ல 3 புள்ளியில், இதுக்கு கீழே இந்த 3 புள்ளி இருக்குல்ல, இதை ஒரு தீபமாக மாற்றிப்போமா? அப்படி இதே மாதிரி எல்லா பக்கம். இதுக்கும் கீழே இப்போ நம்ம தீபம் போடுறோம். அதே மாதிரி இதுக்கும் கீழே. இதுக்கும் கீழே இந்த 3 புள்ளி. இதுக்கும் கீழே இந்த 3 புள்ளி. இப்போ 6 பக்கமும் போட்டுட்டோம். பெரிய கார்த்திகைக்கு போடுறதுனால தீபத்தோடு சேர்த்து போடுறோம். இப்போது இங்கே ஒரு புள்ளி இருக்குல்ல, இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி ஒரு சுத்து. அதே மாதிரி இங்கேருந்து ஆரம்பித்து இந்த பக்கம் பூவுக்கு ஒரு சுத்து. இதை இடையில இருக்கிறத இது ரெண்டுத்தையும் இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா பக்கமும் இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி வருது, இதுலேருந்து ஆரம்பித்து இப்படி வருது. இடையில இருக்கிறத இந்த தீபத்தோட ஜாயின் பண்ணிக்கிறோம். இது எல்லா பக்கமும் போட்டுட்டு வந்துட்டோம். இதை இந்த தீபத்தோட இடையில இருக்கிறத இந்த புள்ளிகளை ஜாயின் பண்ணுறோம். இப்போ இதில் ஒரு இதுக்கு கீழே ஒரு வி மாதிரி இதை ஜாயின் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் பெரிய நெளி, அடுத்தது சின்ன சின்னதாக. முதல்ல சின்னது, அதை விட கொஞ்சம் பெருசு, அதை விட கொஞ்சம் பெருசு. ரொம்ப ஈஸியான கோலம் தான். ரங்கோலியில் போடும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் வீட்டில் போட்டு பாருங்கள். பெரிய கார்த்திகைக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கோலத்தோடு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.